ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஓம் ஸ்ரீமத் பகவத் கீதா. கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். இன்றைய தினம் நாம் பகவத்கீதை 12வது அத்தியாயம் பக்தி யோகத்தில் யார் உண்மையான பக்தன் என்பதை பற்றிய ஒரு சுவாரஸ்யமான இறைவனின் உண்மை பக்தர்களை பற்றிய ரகசியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். இதுவரை யாருமே தெரிந்து கொள்ளாத விஷயமான உண்மை பக்தன் யார் என்பதை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். சென்ற பதிவில் விஸ்வரூப தரிசன யோகத்தில் மூலமாக இறைவனுடைய பரிபூர்ணமான பராக்கிரமத்தை தெரிந்து கொண்டோம். அதில் அர்ஜுனனும் கிருஷ்ணரும் சேர்ந்து என்னென்ன உரையாடினார்கள் என்பதை பற்றிய ஒரு நல்ல விஷயங்களை நீங்கள் எல்லாம் கேட்டு மன மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள் என்பதை நாம் கண்டிப்பாக நம்புகிறேன். இப்பொழுது பதிவிற்குள் செல்லலாம். 12வது அத்தியாயம் பக்தி யோகம். அர்ஜுன வாச்ச. அர்ஜுனன் கேட்கிறார். யார்கிட்ட? பகவான் கிருஷ்ணரிடம் பேசுகிறார். என்ன கேட்கிறார் என்பதை பற்றி நாம் பார்ப்போம். அர்ஜுனன் கேட்கிறார், வேறொன்றிலும் நாட்டமில்லாமல் உங்களிடம் அன்பு கொண்ட எந்த பக்தர்கள் இவ்வாறு எப்பொழுதும் உங்களுடைய பஜனையிலும் தியானத்திலும் ஈடுபட்டு சகுண ரூபனான பரமேஸ்வரனான உங்களை உயர்ந்த நிலையில் வழிபடுகிறார்களோ, மேலும் எவர்கள் அழிவற்ற சச்சித் ஆனந்தமயமான உருவமற்ற பிரம்மத்தையே உயர்ந்த நிலையில் வழிபடுகிறார்களோ, இவ்விரு வகையான உபாசகர்களிலே யோகத்தை சிறந்த முறையில் அறிந்தவர்கள் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இரண்டு விதமான பக்தர்களை பற்றி முதலில் முன்வைக்கிறார் அர்ஜுனன் பகவான் கிருஷ்ணரிடம். யார் என்றால், உங்களிடம் பரம பக்தர்களாக இருந்தவங்களுடைய இந்த பஜனைகளை செய்வதன் மூலமாகவும், சகுண ரூபனான என்றால் என்ன அர்த்தம் என்றால், உருவம் உள்ள ஸ்வரூபத்தில் உங்களை வணங்குபவர்களான பக்தர்கள், உங்களை சதாசர்வகாலம் நினைத்து கொண்டு உங்களை புகழ்ந்து பாடிக்கொண்டு உங்களுக்கு உண்டான நாமங்களை கூறிக்கொண்டு ஜபித்து கொண்டு உங்களையே நினைத்து கொண்டிருக்கின்ற அந்த பக்தர்கள். இது ஒரு விதமான பக்தர்கள். இன்னொருவர் யார் என்றால், இந்த உருவமே இல்லாத பரபிரம்மமான ஸ்வரூபத்தை வழிபாடு செய்யும் மற்றொரு வகையான பக்தர். இந்த இரண்டு பக்தர்களிடையே உண்மையிலேயே உங்களுடன் உண்மையான உபாசகர்களிடையே யோகத்தை சிறந்த முறையில் அறிந்தவர் அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அதற்கு பகவான் கிருஷ்ணர் கூறுகிறார், என்னிடத்தில் மனதை ஒருமுகப்படுத்தி எப்பொழுதும் என்னை வழிபடுதலிலும் தியானம் செய்வதிலும் ஈடுபட்டுள்ள எந்த பக்த ஜனங்கள் சிறந்த சிரத்தையுடன் கூடியவர்களாக சகுண ரூபத்தோடு கூடிய பரமேஸ்வரனான என்னை வழிபடுகிறார்களோ அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னு சொல்றாருங்க. தியானம் செஞ்சு வழிபாடு செய்யறது, அர்ச்சனை செய்யறது, சாஸ்திர சம்பந்த விதிமுறைக்கு கட்டுப்பட்டு அதில் கூறப்பட்ட முறைகளை எல்லாம் முறையாக செய்து வழிபாடு செய்வது, இப்படிப்பட்ட பக்தர்களை பற்றி கூறுகிறார். அவர்கள் யோகிகளிலேயே மேலானவர்கள் என்று என்னால் மதிக்கப்படுவர் அப்படின்னு சொல்றாரு. இப்படி யோகிகளிலே தலை சிறந்தவர்கள் அவர்கள், மிகவும் மேலானவர்கள் அப்படின்னு மிகவும் அழகாக கூறுகிறார். இப்பொழுது 3வது 4வது ஸ்லோகத்தில் என்ன சொல்றார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஆனால் எவர்கள் புலன்களின் தொகுதியை நன்கு அடக்கி, இந்த விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் பரபிரம்ம பரமாத்மாவை வழிபடும் பக்தர்களை பற்றி இப்போ கூறிக்கொண்டிருக்கிறார். நன்கு அடக்கி மனம் புத்திகளுக்கு அப்பாற்பட்டதும், இந்த மனம் புத்திக்கு அப்பாற்பட்ட நிலையில் இருக்கின்ற அந்த ஸ்வரூபத்தை, எப்படிப்பட்ட ஸ்வரூபம் பார்ப்போம். எங்கும் நிறைந்ததும், எங்கு இந்த இறைவன் இல்லாத இடம் என்பது எதுவுமே கிடையாது என்று நினைப்பவர்கள், அப்படிப்பட்ட ஒரு பக்தர்கள், இறைவனை ஆலயத்தில் இருக்கும் இறைவனாக தொழுது வழிபாடு செய்யும் பக்தர்களை பற்றி நாம் மேலே பார்த்தோம். இப்பொழுது எங்கும் நிறைந்திருக்கும் பரபிரம்மமாக நினைத்து வழிபடுபவர்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். சொற்களால் விளக்க முடியாததுமான சொரூபம் உடையது என்றும், யாரே? பகவானை சொற்களாலே விளக்க முடியாத சொரூபத்தை உடையவர் என்று எண்ணி என்றும் ஒரே விதமாக இருப்பது, இந்த இறைவனுடைய அந்த பராக்கிரமம் எப்பொழுதுமே ஒரே விதமாக இருப்பது, அந்த ஒரே விதமான இருக்கும் அந்த ஒரு நிலையில் உள்ள அந்த ஸ்வரூபத்தை தியானம் செய்வது, உருவமற்ற பிரம்மத்தை தியானம் செய்வது, நித்தியமானது. அந்த பிரம்மம் எப்படி இருக்கும் என்றால், நித்தியமானது என்றால்
அழிவே இல்லாத அந்த ஸ்வரூபம். அசையாதது என்றால் இங்கே என்ன பொருள் என்றால், அசையாதது என்றால் நாம் நகர்த்துதல் என்ற பொருள் கிடையாதுங்க. அசையாதது என்றால் குணங்களால் அசைக்கப்பட முடியாதவன் என்று பொருளாகும். சத்வம், ரஜஸ், தமஸ் ஆகிய குணங்கள் இறைவனிடம் இருந்துதான் தோன்றுகின்றன. ஆனால் அந்த குணங்கள் எதுவுமே இறைவனிடத்தில் இல்லை என்பதன் பொருள் என்ன என்றால் குணங்களால் அசைக்க முடியாதவன் என்றுதான் பொருள். இதைத்தான் இந்த இடத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகிறது. அசையாதது, இயக்கம் அற்றது என்றால் அசையாதவன் இயக்கமற்றது என்று யார் நினைக்கிறார்களோ அப்படின்னு சொல்றாருங்க. இயக்கமற்றது அப்படின்னு சொன்னா அசையாதவர் சலனம் அற்றவர் என்று பொருளாகிறது. எந்த ஒரு சூழ்நிலையிலும் சலனம் என்பதே இல்லாமல் சுக துக்கங்களை சமமாக பார்ப்பவர் தான் இறைவன். அதைத்தான் சொல்கிறார். உருவம் அற்றது சொன்ன இல்லையா, உருவமே இல்லாத அந்த சொரூபத்தை வழிபாடு செய்பவர்கள். அழிவற்றது, அந்த சொரூபத்திற்கு அந்த பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, அழிவு அற்றதுமான எது அந்த சொரூபம். சச்சித் அனந்தமயமான பிரம்மம் என்றெல்லாம் பிரம்மம். சரிங்களா? எப்பொழுதும் ஒன்றிய பாவனையோடு தியானம் செய்து உபாசிக்கிறார்களோ, காடுகளிலும் மலைகளிலும் இருந்து அந்த ஒரே இடத்தில் இருந்து கொண்டு தியானத்தில் அமர்ந்து உபாசனை செய்பவர்களை பற்றி இங்கு கூறப்படுகிறது. காடுகள் மலைகளில் அமர்ந்துதான் தியானம் செய்ய வேண்டும் என்பது கிடையாது. அப்படிப்பட்ட மனநிலையை ஏற்றுக்கொண்டு நகரங்களிலும் இவ்வாறு இறைவனை வழிபாடு செய்யலாம். சரிங்களா? தியானம் செய்து உபாசிக்கிறார்களோ எல்லா உயிரினங்களின் நன்மையிலேயே ஈடுபாடு கொண்டவர்களான அவர்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட அந்த பக்தன் எப்படி இருப்பார் என்றால் எல்லா உயிரினங்களுக்கு உண்டான நன்மைக்காகவே தன்னுடைய காரியங்களை செய்வானே தவிர தன்னுடைய சுய நலத்திற்கான காரியங்கள் என்று எதையும் செய்ய மாட்டார். எல்லாவற்றிலும் சம பாவனையுள்ள யோகிகளான அவர்களும் என்னையே தான் அடைகிறார்கள். இப்படிப்பட்ட பக்தன் கூட மிகவும் சிறந்தவன் தான். இந்த உபாசனையின் மூலமாகவும் என்னை அடைய முடியும், என்னையே அடைகிறார்கள் அப்படின்னு திட்டவட்டமாக கூறுகிறார் கிருஷ்ணர். இப்பொழுது 5வது ஸ்லோகம் 12வது அத்தியாயம். பகவத்கீதை புஸ்தகம் இருப்பவர்கள் புஸ்தகம் வைத்துக்கொண்டு அடியேன் இந்த ஸ்லோகங்களை கூற உங்களுடைய புஸ்தகத்திலும் இந்த ஸ்லோகங்களுக்கு உண்டான அர்த்தங்களை நீங்கள் கவனித்து வரும் பொழுது அதில் உள்ள அர்த்தங்கள் ஆழமாக உங்கள் மனதில் பதியும். இதனால் உங்களுடைய மன மாற்றம், உள்ள தெளிவு, மன அமைதி ஏற்படும். சகோதர சகோதரிகளே, புஸ்தகம் இருந்தால் சரி, புஸ்தகம் இல்லாதவர்கள் அடியேனிடம் புஸ்தகம் கிடைக்கும். இந்த புஸ்தகம் ரூபாய் 40 மட்டும்தாங்க. இந்த தமிழ்நாடு மதுரையிலிருந்து இந்த புஸ்தகம் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீர்களோ அந்த ஊருக்கு உண்டான கொரியர் சார்ஜ் மட்டும் உங்களுக்கு வரும். சரிங்களா? புஸ்தகம் வைத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. கண்டிப்பாக இந்தியர்கள், உலகத்தில் பிறந்த அனைவருக்குமே ஏற்றுதான் இந்த பகவத்கீதை. அப்படி இருந்தாலும் கூட இந்துக்களாக பிறந்தவர்கள் பகவத்கீதை புஸ்தகத்தை கண்டிப்பாக வைத்திருக்க வேண்டும். 5வது ஸ்லோகம். சச்சித் ஆனந்தமயமான உருவமற்ற பிரம்மத்தில் மனதை ஈடுபடுத்தும் அந்த மனிதர்களுக்கு சாதனையின் உழைப்பு அதிகமாகும். இவர்களுக்கு நான் சொன்னேன் இல்லையா, நாம் அன்றாட வேலைகளை நாம் செய்து கொண்டு இறைவனுடைய நாமத்தை கூறி பஜனைகளை பாடிக்கொண்டு கேட்டுக்கொண்டோ நம்முடைய பணிகளை நாம் செய்து கொண்டே இறை வழிபாடு செய்வது ரொம்ப ஈஸி தான், கொஞ்சம் ஈஸி தான் இல்லையா? ஆனால் இறைவன் இப்படிப்பட்ட வாழ்க்கையை மட்டும் வாழாமல், இல்லற வாழ்க்கையை வாழாமல் இந்த மாதிரி பரபிரம்ம ஸ்வரூபத்தை மட்டுமே, இல்லற சுகங்களை எல்லாவற்றையுமே துறந்த அந்த பிரம்மஸ்வரூபத்தை தியானம் செய்வது என்பது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு யார் சொல்றாரு? பகவான் கிருஷ்ணரே சொல்லிட்டாரு. சச்சித் அந்தமயமான உருவமற்ற பிரம்மத்தில் மனதை ஈடுபடுத்தும் அந்த மனிதர்களுக்கு சாதனையின் உழைப்பு அதிகம் அப்படின்னு சொல்றாரு. ஏனெனில் உடலில் பற்றுள்ளவர்களால் உருவமற்ற பிரம்ம விஷயமான மார்க்கம் மிகுந்த சிரமத்துடன் அடையப்படுகிறது. உடல் பற்று இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டம் கொஞ்சம், அந்த இதற்கு உண்டான அந்த நியதிகள் எல்லாம் மிகவும் கொஞ்சம் கடுமையாகத்தான் இருக்கும். அப்படிப்பட்ட நியதிகளை கடைபிடித்து சரியான முறையில் கடைபிடித்தால் மட்டுமே இந்த வழியில் செல்வது சாத்தியமாகும், இறைவனை அடைவதும் சாத்தியம். இது கொஞ்சம் சிரமம் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் ரொம்ப அடுத்தடுத்து நான் சொல்லிட்டே வர்றாரு. எப்படி சொல்றாரு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். 6வது ஸ்லோகம். ஆனால் என்னையே கதியாக கொண்ட எந்த பக்தர்கள் எல்லா கர்மங்களையும் என்னிடம்
சமர்ப்பணம் செய்து சகுணமான பரமாத்மாவான என்னையே அனன்யமான பக்தியோடு இடைவிடாது தியானம் செய்து கொண்டு உபாசிக்கிறார்களோ அப்படின்னு சொல்றாரு. சகுணமான உருவமுள்ள சுரூபத்தில் என்னை நினைத்து யார் தியானம் செய்து வழிபாடு செய்கிறார்களோ அர்ஜுனா இவ்விதம் 7வது ஸ்லோகம்ங்க. அர்ஜுனா இவ்விதம் என்னிடம் மனதை ஈடுபடுத்தியவர்களான பிரேம பக்தி செய்யும் அவர்களை நான் சீக்கிரமாகவே மரண வடிவான சம்சார கடலிலிருந்து கரையேற்றுபவனாக ஆகிறேன். அப்படிப்பட்ட பக்தர்களை இந்த சம்சார சாகரத்திலிருந்து கரையேற்றி என்னுடனேயே வைத்துக் கொள்கிறேன். அந்த முக்தி நிலையை அவர்களுக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க. 8வது ஸ்லோகம். என்னிடமே மனதை நிலைநிறுத்து. எப்படியெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்றாரு. என்ன சொல்றாரு? அர்ஜுனன் பார்த்து என்கிட்ட என்னிடமே மனதை நிலைநிறுத்து, என்னிடமே புத்தியை ஈடுபடுத்து, அதற்கு பிறகு என்னிடமே நீ வாழ்வாய். இந்த மனம் புத்தி இறைவனிடத்தில் இருக்கும் பொழுது நாம் எங்கு வாழ்வோம்? இறைவனிடத்தில் தான் வாழ்வோம். இதில் சிறிதும் ஐயமில்லை அப்படின்னு அவரே சொல்லிடுறாருங்க. 9வது ஸ்லோகம். அர்ஜுனா ஒரு கால் மனதை என்னிடம் அசையாமல் நிறுத்தி வைப்பதற்கு முடியாவிட்டால் எப்பவுமே இறைவனையே நினச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? ஏதாவது வேலையின் காரணமாகவோ இல்லது மற்ற விஷயங்களின் காரணமாக நமக்கு இந்த எண்ண சிதறலானது ஏற்படத்தான் செய்கிறது. அப்படி ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது? அதற்கு உண்டான உபாயத்தையும் இந்த பக்தி யோகத்தில் மிகவும் அழகாக கூறுகிறார். அப்போது பகவத் நாம கீர்த்தனம், இறைவன் திருநாமம் ஓதுதல். எப்படி இந்த நாம கீர்த்தனங்களை எல்லாம் பாடுறது கேட்கறது அப்படியெல்லாம் இந்த செய்து கொண்டே இருப்பதன் மூலமாக என்னிடத்தில் நீ அசையாமல் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை நீ செய்யலாம். முதலிய பயிற்சி யோகத்தினால் என்னை அடைய விரும்பு. இறைவனுடைய நாமத்தை கூறிக்கொண்டே இருப்பதன் மூலமாக என்னை அடைய விரும்பு அப்படின்னு சொல்றாருங்க. இதைத்தான் இந்த இஸ்கான் என்கிற மிக பெரும் ஒரு ஸ்தாபனம் செய்து கொண்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை இடைவிடாமல் அவர்கள் ஜபித்து கொண்டு அவர்கள் இறைவனை அடையும் மிகவும் எளிமையான இந்த முறையை பின்பற்றி இறைவனையும் அடைகிறார்கள். இது இப்படிப்பட்ட இந்த ஸ்லோகத்தின் மூலமாகத்தான் அவர்கள் இறை வழிபாடு செய்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது 10வது ஸ்லோகம். இந்த விதமான பயிற்சியில் கூட திறமையற்றவனாய் நீ இருந்தால் இதை கூட உன்னால் தொடர்ந்து சொல்ல முடியல, சாமியான என் பேரை கூட உன்னால் தொடர்ந்து சொல்ல முடியலையா, அதற்கு பிறகு என்ன செய்யறது அப்படிங்கிறதே அழகா சொல்றாரு. எனக்காகவே கடமைகளை ஆற்றுவது என்பதையே மேலான லட்சியமாக கொண்டு இரு. என் பொருட்டாகவே கடமைகளை ஆற்றிக்கொண்டே இருந்தாலும் என்னை அடைவது என்ற லட்சியத்தை அடைவார். இறைவன் தான் என்னை செய்ய சொல்கிறார். இறைவனுடைய கருணையினால் தான் என்னுடைய எல்லா காரியங்களும் நான் செய்து கொண்டிருக்கிறேன் என்கின்ற எண்ணத்தில் இருந்து சற்றும் நழுவாமல் இறைவனுக்காக மட்டுமே கடமைகளை ஆற்றிக்கொண்டே இருந்தால் கூட இறைவனை அடைவது நிச்சயம் அப்படின்னு சொல்றாரு. என்னை அடைவது 11வது ஸ்லோகங்க. என்னை அடைவது என்ற யோகத்தை சார்ந்து நின்று அபியாச யோகத்தை கூட செய்வதற்கு திறமை அற்றவனாக இருந்தால் இது கூட உன்னால செய்ய முடியலையா அப்படின்னா அதற்கு மாற்று கருத்தையும் கூறுகிறார். அப்போது மனம் புத்தி முதலியவற்றை அடக்கி வெற்றி கொண்டு மனதாலும் மனம் என்கின்ற விஷயத்தை அலைப்பாய விடாமல் அதனை இறைவனிடமே லயித்து அதை ஐம்புலன்களுக்கு அடிமையாக விடாமல் அதை தர்மத்திற்கான முறையில் தடுத்து நிறுத்தி புத்தியின் மூலமாகவும் அதை கையாண்டு என்ன செய்ய வேண்டும்? வெற்றி கண்டு செய்கின்ற எல்லா கர்மங்களின் பயன்களையும் துறந்து விடு அப்படின்னு சொல்றாரு. எப்படிப்பட்ட கர்மங்களை கடமைகளை நீ ஆற்றி வந்தாலும் அந்த கர்ம பலனை இறைவனுக்கே அர்ப்பணம் செய்து விட வேண்டும் அப்படின்னு சொல்றாருங்க. பாவமாக இருந்தாலும் சரி புண்ணியமாக இருந்தாலும் சரி அப்படின்னு பாவ கணக்கு புண்ணிய கணக்கு இரண்டையுமே பாவ கர்மங்கள் என்று சொல்லும் பொழுது இவை இரண்டும் தான். இதை இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து விடணும் அப்படின்னா என்ன? ரொம்ப ஈஸியாக இருக்கே இது கேட்கறதுக்கு. செய்த பாவங்களை எல்லாம் நாம் இறைவனுக்கே அர்ப்பணம் செய்து விடலாமே, அப்படி செஞ்சுட்டா இறைவன்கிட்ட நம்ம போய்விடலாமா அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணத்தை நீங்கள் நினைத்து கொண்டு விடாதீர்கள். பல புண்ணியங்கள் செய்து அந்த புண்ணியங்களை எல்லாம் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்த அந்த கர்ணன் சாகும் தருவாயில் பகவான் கிருஷ்ணர் அவரிடம் சென்று என்ன கேட்கிறார்? யாசகம் கேட்கிறார். நீ செய்த புண்ணியங்கள் அனைத்தையுமே எனக்கு தானமாக கொடுத்து விடு அப்படின்னு கேட்கிறார் இல்லையா? இந்த பதிவை பற்றிய மிகவும் ஒரு விரிவான விளக்கத்தை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இந்த வீடியோவிலே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பாருங்க. ஏனென்றால் இறைவனிடம் புண்ணியங்கள் அனைத்தையும் கொடுக்கும் கர்ணன்
புண்ணியங்கள் மட்டும் அவனிடம் போய் சேராதுங்க. பூவோடு சேர்ந்த நாரும் மணக்கும் என்பது போல புண்ணியங்கள் அனைத்தையும் தானமாக இறைவனுக்கு கொடுத்த கர்ணன் அவன் செய்த பாவங்களையும் சேர்த்து இறைவனுக்கே கொடுத்து இறைவனையே அடைகிறான் என்பதை பற்றி தான் இதுதான் உண்மை. 12வது ஸ்லோகம். உட்பொருள் அறியாமல் பகவானை அடையும் பொருட்டு செய்யும் சாஸ்திர பயிற்சியை விட சாஸ்திரங்களின் மூலம் கிடைக்கும் ஞானம் சிறந்தது அப்படின்னு சொல்றாருங்க. ஏனென்றால் சாஸ்திரங்களில் கூறப்பட்டது போலவே வாழ்ந்தாலும் அந்த சாஸ்திரங்களில் கூறப்பட்டதற்கு உண்டான பயனை ஒருவன் மறந்துவிட்டால், அறியாமல் இருந்துவிட்டால் அதற்கு எதுவுமே யூஸ் கிடையாது, பயனில்லை அப்படின்னு சொல்றாரு. அப்படி என்னென்ன சாஸ்திரம் அப்படின்னா, பிராணாயாமம் செய்யறது, சந்தியாவந்தனம் செய்தல், வேதங்களை கற்றல் கற்பித்தல், பகவத் நாம ஜபம் போன்ற சாஸ்திரங்களின் பயனை அறியாமல் செய்வதில் எந்த விதமான பயனுமே கிடையாது. அதன் மூலம் அதனால் எந்தவித ஞானமும் ஒருவனுக்கு கிடைக்காது. அந்த சாஸ்திரங்களின் மூலம் கிடைக்கும் ஞானம் அதை விட அந்த சாஸ்திரங்களின் கற்காமலேயே ஒருவன் அடையும் ஞானமானது மிகவும் சிறந்தது அப்படின்னு சொல்றாருங்க. அந்த ஞானம் என்ன என்றால், இந்த ஞானம் ஆத்ம ஞானம் என்று சொல்லப்படக்கூடிய இறைவனை அடையும் பொருட்டு கிடைக்கக்கூடிய இறை தரிசனத்தின் மூலம் கிடைக்கக்கூடிய அந்த ஞானம் ஆத்ம ஞானம் கிடையாது. இது என்ன ஞானம் என்றால் விவேக ஞானம். ஞானம் என்பது ஆத்ம ஞானம் அல்ல. சாஸ்திரங்களை கற்பதாலும் சத்சங்கங்களில் பங்கு கொள்வதாலும் ஏற்படக்கூடிய விவேக ஞானம், இதன் மூலம் மனிதனின் ஆத்மா, பரமாத்மா இவர்களின் ஸ்வரூபங்களையும் பகவானுடைய குணங்கள், பிரபாவம், லீலைகள் இவற்றை பற்றி தெரிந்து கொள்ள முடியும். இந்த பகவத்கீதை ஒன்று மட்டுமே போதுங்க, நமக்கு உண்டான விவேக ஞானம் அனைத்தையும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடியது இந்த பகவத்கீதை. இந்த பகவத்கீதையின் மூலம் கிடைக்கும் விவேக ஞானம் என்பது சிறந்தது அப்படின்னு பகவான் கிருஷ்ணரே சொல்கிறாருங்க. நீங்கள் நினைக்கிறீர்கள் சகோதர சகோதரிகளை, இன்று இந்த பதிவை நான் பார்க்கிறேன் என்று கிடையவே கிடையாது. இறைவனுடைய அருள் இல்லாமல் இந்த பதிவை உங்களால் பார்க்க முடியாது, அடியினாலும் புறமும் முடியாது. அப்படிப்பட்ட மாபெரும் பாக்கியத்தை இன்று அடைய பெற்றவர்களே இந்த பதிவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அந்த ஞானத்தை காட்டிலும் என் சொரூபத்தை தியானம் செய்வது என்பது சிறந்தது. அப்படிப்பட்ட ஞானத்தை காட்டிலும் என்னையே தியானம் செய்கிறது இல்லையா, அது ரொம்ப சிறந்தது. தியானத்தை காட்டிலும் கர்மத்தின் பயனை துறப்பது சிறந்தது. இந்த கர்ம பலனை துறந்துவிடு அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்காரு பகவான் கிருஷ்ணர். ஏனெனில் தியாகத்தின் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய தியாகத்தை நீ செய்து விட்டாயானால் உடனேயே கால இடைவெளி என்பது கொஞ்சம் கூட இல்லாமல் உனக்கு மேலான அமைதியானது கிடைத்துவிடும் அப்படின்னு மிகவும் அழகாக கூறப்படுகிறதுங்க இந்த ஸ்லோகத்தில். அடுத்த ஸ்லோகங்களில் என்ன என்றால், நாம் பக்தி என்றால் என்ன? இறைவனிடம் தினமும் ஆலயத்திற்கு செல்வது, அர்ச்சனை செய்வது, பூக்களை கொண்டு இறைவனுக்கு அலங்காரம் செய்வது, பூஜைகள் செய்வது, நைவேத்தியம் செய்வது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பக்தி என்று நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையான பக்தி என்பது என்ன? உண்மையான பக்தன் என்பவன் யார்? இறைவனுக்கு பிடித்த அவன் யார்? இறைவனிடம் உண்மையிலேயே இறைவனிடம் பிரேமை கொண்ட பக்தர்கள் இறைவனே வழிபாடு செய்யாமலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் சகோதர சகோதரிகளே. அப்படிப்பட்ட பக்தன் இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்களாக கூட இருக்கலாம். ஆனால் இப்படிப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள அடுத்த பதிவை பார்த்து தெரிந்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்க அடுத்த பதிவில். பக்தி யோகம், யார் உண்மை பக்தன், இறைவன் உண்மையிலேயே யாரிடம் பிரேமை கொண்டு இருக்கிறார் என்பதை பற்றி ஒரு தெளிவான பதிவை விளக்கத்தை கூறும் யோகம் இந்த பக்தி யோகம். அப்படிப்பட்ட பக்தி யோகத்தை அடியேன் சொல்வதில் பெருமிதம் கொள்கிறேன். அடுத்து 13வது ஸ்லோகத்தில் இருந்து பகவான் கிருஷ்ணர் என்ன சொல்கிறார் என்பதை அடியேனின் அடுத்த பதிவில் பார்ப்போம். அதுவரை உங்களிடம் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேத்தி ரஜுலா விஜயராகவன். நன்றி.